நமது செயல்களாலோ சொற்களாலோ பிறருக்கு நன்மை நடந்தால் நிச்சயம் நமக்கும் நன்மை நடக்கும். அதுவே நமது செயல்களோ சொற்களோ ஏன் நமது சிந்தனையால் கூட பிறருக்கு தீங்கு நடந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலையும் தீமை நடக்கும். இதுதாங்க கர்மா. கர்மா இருப்பது உண்மைதாங்க. வினை விதைத்தவன் நிச்சயம் வினை அறுப்பான் என்பதை உணர்த்தும் கதை இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 23. கதையை பார்த்த பிறகு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் இந்த கதையை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்க. ஒரு ஆன்மீக குரு ஒருவரிடம் சீடன் சென்று, கர்மா என்றால் என்ன குருவே? ஒருத்தரை தாக்குதல் மூலம்தான் நமக்கு கர்ம வினைகள் ஏற்படுமா, அல்லது வேறு எந்த வகையிலெல்லாம் நமக்கு கர்ம வினைகள் ஏற்படும் என்று கேட்க, அதற்கு அந்த குரு ஒரு கதையின் மூலம் விளக்கம் அளிக்கின்றார். ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தார். அவர் மாளிகைக்கு வரும் துறவிகளுக்கு உணவளிப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு துறவிக்கு அவர் உணவளிக்கும் வேளையில் வானத்தில் இறந்த பாம்பினை பிடித்து கொண்டு ஒரு கழுகு பறந்து சென்றது. அந்த பாம்பின் வாயிலிருந்து 2 துளி விஷம் அந்த உணவில் கலந்து விடுகிறது. இதனை அறியாத அம்மன்னன் துறவிக்கு உணவளிக்க அந்த துறவியும் அந்த உணவை அருந்தி இறந்து விடுகிறார். இந்த செய்தி ஊர் முழுதும் பரவுகிறது. மன்னருக்கு மிகுந்த வருத்தம். நாம் துறவிகளுக்கு உணவளித்து புண்ணியம் தேடிக்கொண்டு இருந்தோம், ஆனால் இப்படி ஒரு செயல் நடந்து விட்டதே, எப்படி அந்த துறவி உணவில் விஷம் கலந்தது என்று மிகவும் வருத்தத்துடன் இருக்கின்றார். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சித்திரகுப்தருக்கு ஒரு குழப்பம். இந்த பாவ கணக்கை யார் மீது எழுதுவது? மன்னர் நல்ல எண்ணத்தோடு தான் உணவை பரிமாறினார். கழுகு இறந்து போன பாம்பை தன்னுடைய இறைக்காக பிடித்து சென்று பறந்தது. யதார்த்தமாக உணவில் விஷம் கலக்க துறவி இறந்து விடுகிறார். இந்த பாவ கணக்கை யார் மீது எழுதுவது என்ற சந்தேகத்தை யமதர்மனிடம் சென்று கேட்கின்றார். அதற்கு யமதர்மர், கொஞ்சம் பொறுமையாயிரு சித்திரகுப்தா, கொஞ்ச நாட்கள் ஆகட்டும், நான் சொல்கிறேன் என்று கூறுகிறார். சில நாட்கள் கழித்து அந்த ஊருக்கு ஒரு துறவி வருகிறார். ஒரு பெண்ணிடம், இந்த அரண்மனை எங்கே இருக்கிறது? அங்கு இருக்கின்ற மன்னர் துறவிகளுக்கு உணவளிப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்க, நேராக போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அரண்மனை இருக்குது. ஆனால் அந்த மன்னர் அளித்த உணவை சாப்பிட்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு துறவி இறந்து போயிட்டார். அந்த மன்னர் உணவில் விஷம் கலந்து துறவிகளுக்கு கொடுப்பார் போல். அதனால் அங்கே போய் சாப்பிட்றதும் உங்களோட சௌரியம், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன்ட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. அந்த துறவியும் பயந்து வந்த வழியே திரும்பி போயிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சித்திரகுப்தனிடம் யமதர்மர் அந்த துறவி இறந்த பாவக்கணக்கை இந்த பெண்ணின் மீது எழுதுங்க. இந்த பெண் தனது சொல்லால் ஒரு புண்ணிய காரியத்தை தடுத்து விட்டார். ஒரு நல்ல மனிதர் மீது, மன்னன் மீது பழி சுமத்தி விட்டார். அதனால் அந்த பாவக்கணக்கு இந்த பெண்ணையே சேரும் என்று சித்திரகுப்தனிடம் யமதர்மன் கூறியதாக தனது சீடர்களுக்கு ஆன்மீக குரு, கர்மா என்பது பிறரை தாக்குவதால் மட்டும் ஏற்படாது. நமது சொற்கள் மூலம் பிறர் பாதிக்கப்பட்டாலோ அல்லது நமது சொற்களினால் பிறருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் தடுக்கப்பட்டாலோ அந்த கர்ம வினை நிச்சயமாக நம்மை சேரும் என்று அறிவுரை கூறுகிறார். உண்மைதாங்க. கர்மாவானது உங்களுக்கு எதிராக வினையாற்றுவதில்லை. அதே நேரத்தில் உங்கள் செயல்களுக்கு எதிர்வினையாற்ற தவறுவதும் இல்லை. நமது செயல்களுக்கான பலனை ஏதோ ஒரு வடிவில் நம்மிடமே சேர்த்துவிடும் மிக சிறந்த நிர்வாகிதான் கர்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.